வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி தேர்தல்களின்பால் பொதுமக்களின் ஆர்வம் குறைவாக காணப்படுவதாக பெப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டு. ஒற்றுமையான தொலைநோக்கை கொண்டு மேலிருந்து கீழாக செயல்படும் ஒரு உறுதியான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ள பிரதமர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மன்னாரில் நிகழ்த்திய தேர்தல் பிரச்சார உரை தேர்தல் விதிமுறைகளை நேரடியாக மீறுவதாக இலங்கை தமிழரசுக் கட்சி குற்றச்சாட்டு. சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் நெருக்கமான ஒருவர் தாமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை எந்தவொரு பாரிய அளவிலான அநாகரிக சம்பவங்களும் பதிவாக இல்லை என்று தேர்தல்கள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. எனினும் அரசு சொத்துக்களின் தவறான பயன்பாடு மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இதுவரை அரசு சொத்துக்கள் துஷ்பிரயோகத்தில் 20 முறைப்பாடுகளும் தனிப்பட்ட தாக்குதல்களுக்கு 15 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும் பெப்ரல் அமைப்பு தெரிவிக்கின்றது. மேலும் உள்ளூராட்சி தேர்தல்களின்பால் பொதுமக்களின் ஆர்வம் குறைவாக காணப்படுவதாகவும் இது குறித்து பல கண்காணிப்பாளர்களும் தெரிவித்ததாக அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். இந்த நிலையில் தேர்தல் தொடர்பான பணிகளுக்கு சுமார் 4000 கண்காணிப்பாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அதில் தபால் மூலம் நடைபெறும் வாக்களிப்புகளை கண்காணிக்க தனித்துவமாக 200 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான முன்னாயத்த செயலமர்வு சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுக்காக கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. செயலமர்வின் போது உரையாற்றிய தெரிவத்தாட்சி அலுவலர் கடந்த ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் சுமூகமாகவும் நீதியுடனும் நடைபெற செய்து அனைத்து தரப்பினருக்கும் தமது நன்றியை தெரிவித்தார். மேலும் வரும் உள்ளூராட்சி தேர்தலில் நியமிக்கப்படும் சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்கள் ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையத்திலும் முழுமையான பொறுப்பும் அதிகாரமும் உள்ளவர்களாக இருப்பதால் அவர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்திருந்தார். கடந்த தேர்தல்களில் ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் இந்த முறையில் ஏதேனும் சிரமங்கள் இருந்தால் அவற்றை தவிர்த்து மேலும் திறமையாக செயல்பட வேண்டும் என்றும் இந்த முறை வட்டார ரீதியில் வாக்கெண்ணல் நடைபெறும் என்பதால் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டியதையும் அவர் வலியுறுத்தினார். மேலும் பார்வை குறைபாடுடைய வாக்காளர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையத்திலும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக உதவி தேர்தல் ஆணையாளர் சசீலன் விரிவாக விளக்கம் அளித்திருந்தார். பிரதமர் ஹரணி அமரசூரிய ஒரு நாளில் தன்னிடம் கிடைக்கும் சுமார் 1000 கடிதங்களில் பெரும்பாலானவை, அதாவது 900க்கும் மேற்பட்டவை கிராம மட்டத்தில் எளிதாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தவையாக உள்ளன என்று தெரிவித்தார். கொலன்னாவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் நகர சபைகள் செயல்படக்கூடிய வகையில் நிலைநிறுத்தப்பட்டால் இத்தகைய பிரச்சனைகளுக்கு வேறோடு தீர்வு காண முடியும். நாங்கள் இப்போதுதான் எமது பணியை தொடங்கியுள்ளோம். எனக்கு தினமும் 1000 கடிதங்கள் வரும். அதில் 900 கடிதங்கள் உள்ளூராட்சியில் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் அவை தீர்க்கப்படவில்லை என்பதாலேயே எனது அலுவலகத்திற்கு வந்துள்ளன. நான் அவற்றுக்காக நேரம் ஒதுக்கும் போது எனது முக்கிய பணிகளை செய்ய முடியாமல் போகின்றது. எனவே பார்வைக்கு அந்த கடிதங்கள் வரவில்லை எனில் 100 பிரச்சனைகள் இன்னமும் தீர்க்கப்படாமல் இருக்கும் என்பதையே அதன் அர்த்தமாகும் என்று கூறினார். இந்த சூழ்நிலையை மாற்றி ஒற்றுமையான தொலைநோக்கை கொண்டு மேலிருந்து கீழாக செயல்படும் ஒரு உறுதியான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இதனால் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மிக முக்கியமானதாகும். இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் எங்களிடம் எதிர்பார்த்த மாற்றம் எவ்வளவு சிக்கலானது என்பதும் நாம் எவ்வளவு சிந்தித்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதும் இப்போது நமக்கு தெளிவாகின்றது. நாம் அனைவரும் இந்த பயணத்தில் ஒன்றாக நகர வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த தினம் மன்னாரில் நிகழ்த்திய தேர்தல் பிரச்சார உரை தேர்தல் விதிமுறைகளை நேரடியாக மீறுவதாக இலங்கை தமிழரசுக் கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் கூறுகையில், மன்னார் நகரசபைக்கு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களை தேர்வு செய்தால் அவர்கள் கொண்டு வரும் திட்டங்களுக்கு எந்த சந்தேகமுமின்றி நிதி ஒதுக்கீடு செய்வோம். ஆனால் வேறு அரசியல் தரப்பினர் நிர்வாகத்தை கைப்பற்றினால் அவர்களது திட்டங்களை பலமுறை பரிசீலித்த பிறகே முடிவெடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உரையில் தெரிவித்திருந்தார். இவ்வாறு அவர் மக்களிடம் தெரிவித்துள்ள விடயம் தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது. இது சுயேட்சை வாக்காளர்களை புரியக்கூடிய வகையில் திசை திருப்பும் விதமாகும். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக தேர்தல்கள் ஆணையத்திடம் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்ய உள்ளோம். இது மக்கள் விருப்பத்தை பணம் அல்லது நலன்களுக்கு பாதிப்புக்கான சூட்சமமான முயற்சியாக இருக்கின்றது. அதற்காகவே இந்த உரைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு எங்களுக்கு கோரிக்கை இருக்கும் என்று அவர் கூறினார்.
ஆழ்கடத்தல் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் நெருக்கமான ஒருவர் தானாக முன்வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். கொழும்பில் ஊடகம் ஒன்றிடம் பேசிய அவர், பிள்ளையான் மற்றும் கம்மன்பில இடையிலான சந்திப்பின் போது பிள்ளையான் அளவில்லை. அந்த சந்திப்பின் போது அருகில் இருந்த போலீஸ் அதிகாரிகளிடம் இதை பற்றி நான் விசாரித்தேன் என்று கூறினார். மேலும் ஈஸ்டர் ஞாயிறு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை குழப்பும் நோக்கத்துடன் கம்மன்பில செயல்படுகிறார் என்றும் கூறினார். பிள்ளையானுடன் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவர் தற்போது தாமாக விசாரணைக்கு தோன்றியிருப்பது இவர்கள் எந்த விதத்திலும் இந்த விசாரணைகளில் இருந்து தப்ப முடியாது என்பதை காட்டுகிறது என்றும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர் அசங்க அபயகுணசேகர 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தனது இடமாற்றம் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்புடைய தனது ஆய்வுகள் எவ்வாறு தடுக்கப்பட்டன என்பதை குறிப்பிடும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் 2019இல் தனது இடமாற்றம் அறிவிக்கப்பட்ட போதும் ஆனால் அது நடைமுறையில் அமல்படுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். எனது இடமாற்றம் திட்டமிடப்பட்ட போதும் அது நிறைவேற்றப்படாதது அரசியல் தலையீடுகளையும் நிறுவனத்தில் உள்ள சமரச முயற்சிகளையும் குறித்து பல கேள்விகளை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஜெர்மனியில் உள்ள பெர்லின் நகரத்தின் துணை தூதராக நியமிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட போதிலும் அந்த நியமனம் நடக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு சம்பவத்திற்கு பின்னால் உள்ள உண்மைகள் அதிகாரங்களுக்கு இடையிலான குழப்பம் மற்றும் அரசியல் நோக்கங்களால் மறைக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். எனது திடீர் இடமாற்றம் தொடர்பாக நீதி நிலைநாட்டப்பட்டால் என் நாட்டிற்கு நேர்மையாகவும் அர்ப்பணிப்போடும் பணியாற்ற நான் தயாராக உள்ளேன். மேலும் உத்தியோகபூர்வமாக அழைக்கப்படுமானால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முழுமையான ஒத்துழைப்பையும் வழங்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையானை கைது செய்து தண்டிப்பதன் மூலம் ஈஸ்டர் தாக்குதலின் திசையினை மாற்றும் முயற்சியில் அனுர் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் உள்ள கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை உயிர்த்த ஞாயிறு தினத்திற்காக வெளியிட்டுள்ள விசேட செய்தியினூடாக 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு பிறப்பிடம் யார், அந்த வன்முறையை செயல்படுத்த உதவியர்கள் யார் என்பதை வெளிக்கொணரும் விசாரணைகள் மிகவும் அவசரமானவை என்று வலியுறுத்தியுள்ளது. இந்த பயங்கரமான தாக்குதல் தொடர்பாக சுயாதீனமும் பாரபட்சமற்றதுமான விசாரணைகளை உறுதி செய்ய தற்போதைய அரசாங்கம் சில நேர்மறையான நடவடிக்கைகள் எடுத்திருப்பதை நாங்கள் கவனிக்கின்றோம். மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை நாம் பாராட்டுகின்றோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ஆயினும் நியாயமும் நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டிய இந்த சூழலில் விசாரணை நோக்கம் குற்றவாளிகள் யார் என்பதையும் அதில் ஒத்துழைத்தவர்கள் யார் என்பதையும் தெளிவாக கண்டறிவதாக இருக்க வேண்டும் எனவும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை வலியுறுத்தியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சூத்திரதாரிகள் குறித்து இலங்கை அரசாங்கம் வெளிப்படையாக தகவல் வெளியிடுமா என்பது தொடர்பாக தாம் எதிர்பார்ப்பதோடு காத்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார். மோதூர் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஏப்ரல் 21க்கு முன்னர் ஈஸ்டர் கொண்டு தாக்குதலுக்கு பின்னால் இருந்தவர்களை வெளியிடுவோம் என்று ஜனாதிபதி கூறினார். அதற்காக இன்னமும் சில தினங்களே உள்ளன. அவர்களால் உண்மையை வெளிக்கொணர முடிகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று கூறினார். தேர்தல் நேரங்களில் மட்டுமே இவர்கள் மேடையில் நின்று திருடர்களை பிடிக்க வேண்டும், சூத்திரதாரிகளை கண்டறிய வேண்டும், தண்டனை வழங்க வேண்டும் என்று உரையாற்றினார்கள். ஆனால் நடைமுறையில் எதையும் செய்ய முடியாமல் உள்ளனர் என்றும் விமர்சித்துள்ளார். அத்துடன் பண மோசடி செய்வோர் மட்டுமல்ல, கல்வி தகமைகளை போலியாக காட்டுவோரும் திருடர்களே. இன்று தேசிய மக்கள் சக்தியில் சிலர் தங்கள் பட்டங்களை முறைகேடாக பெற்றுள்ளார்கள். இது கூட ஊழலே என்றும் குறிப்பிட்டிருந்தார். தேசிய மக்கள் சக்தியின் 156 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பலர் தங்களது கல்வி தகமையை இன்னமும் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் எமது தலைவர் சஜித் பிரேமதாச கல்வி தகமைகளை முழுமையாக உறுதிப்படுத்திய ஒரே தலைவர் என்றும் இம்ரான் மஹ்ரூப் சுட்டிக்காட்டினார். 2024ஆம் ஆண்டுக்கான 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை மாற்றுவதற்கான புதிய சட்டமூலம் தற்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த புதிய சட்டமூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டவுடன் தற்போதைய நிகழ்நிலை காப்புச் சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் தற்போது நடைமுறையில் உள்ள எந்த ஒரு விதிமுறைகளும் புதிய சட்டம் அமலுக்கு வந்தவுடன் தன்னிச்சையாக ரத்தாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவினால் தனிநபர் சட்டம் மூலமாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.